2015 இந்த 16 இந்த காலகட்டங்களில் வந்து இந்த ஜல்லிக்கட்டுன்னு ஒரு விஷயம் வந்து அந்த ஜல்லிக்கட்டில் ஒரு பெரிய ஒரு டயலாக் மூலமாக அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. காணும் ஓபிஎஸ்ஸாக காணும் வர சொல் சின்னமாவா வர சொல்ங்கிற மாதிரி ஏதோ பேசி நல்ல ஒரு அப்போ அது ஒரு கூஸ்பம்பாக இருந்துச்சு. ஒரு வீர தமிழ்ச்சியை பாருங்கடான்னு நாங்கள்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அப்போல்லாம் ரைட் அப் எழுதி க்ரஷ் மெட்டீரியல்லாம் கூட பார்த்தோன்னு வச்சுங்களேன். வேறு வழி இல்லை பார்த்தோம் அந்த காலத்தில் எங்களுக்கு. ஒன்றும் இல்லாதவனுக்கு அதுக்கு க்ரஷாக கிடச்சிருந்தாங்க அப்போலாம் இருந்த ஒரு காலகட்டங்களில். அதற்கு பிறகு அவங்க பிக் பாஸ்குள்ளே வந்தது பிறகு அவங்களுடைய சுயரூபம்லாம் தெரிஞ்சுது. பர்சனல் கேரக்டர் சுயரூபம்னு சொல்ல முடியாது. பிக் பாஸ்குள்ளே நீங்கள் போனாலும் சரி நான் போனாலும் நம்மளுடைய ஒரு பர்சனல் கேரக்டர் வரல வரும்போது அப்படி தான் இருக்கும். அந்த விஷயத்தில் நான் வந்து வலிக்குதுன்னு கத்தின விஷயங்கள்ங்கிறதெல்லாம் ஒரு ஓவராக இருந்தாலும் பட் அது வந்து அது அந்த காலகட்டத்தில் வச்சுங்களேன் ஒரு மெச்சூரிட்டிலாம் வந்து ஃபுல்லாக பண்ணி விட்டுவாங்களா. அது வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து நாடகம் நடிக்க போனது, அதுக்கு பிறகு கலைஞர் டிவியில் வாய்ப்பு கிடச்சி அங்கே போனாங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு அவங்களுடைய பெரிய நடமாட்டம்ல அப்புறம் யாரையும் ஒரு கல்யாண மண்டபம் அழைச்சிட்டு போனுச்சு அப்படியே போயிட்டு இருந்துச்சுங்களேன்.